வணக்கம் நண்பா நண்பிகள். நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரோ கொண்டாடுறீங்களா? இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் பெருவிலை தமிழர்களே. ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பேசணும்? ரொம்ப நாள் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். பேசுறதே வேணாம், நம்ம வேற டாபிக் பண்ணினே போயிடலாம், ரியாக்ட்ஸ் கொடுத்துன்னு போயிடலான்னு இருந்தேன். தளபதி டாபிக் வந்து ஆனால் இந்த டாப்பிக்கை பேசணும்னா இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சுச்சுவேஷனுக்கு யூடியூபருக்கு எடுத்துன்னு போயிடும். நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி தான் நான் பேச போகிறேன். என்னப்பா தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிக்கு என்னப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரில் இருக்கிறவனுக்கு என்னடா தெரியும்? நீ தமிழனா இருக்கலாம், ஆனால் பெங்களூரில் உட்காந்து என்ன தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி பற்றி நீ பேசுகிற? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு, இந்த இந்த யூடியூப்குள்ளேயே சண்டை போடுறதுனால வெளியூருக்காரன் ஒரு நாள் பார்த்தான்னா, ஏய் இந்த யூடியூபருக்கே அவங்களுக்கு ஒத்துமை இல்லைடான்னு காரி துப்பி, யூடியூப் ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வரதுக்குது. இந்த சம்பவம் நடக்கிறதெல்லாம் பண்றது பார்த்தா மிகப்பெரிய அப்டேட் வந்துடும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நல்ல செயலுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம சேனல் என்ன? நம்ம சேனலோட நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். இது பண்றோம், புதுசா பண்றோம், இந்த மாதிரி நாங்கள் புதுசா ட்ரை பண்றோம். அதுதான் இருக்கணும். ஒருத்தரை பத்தி பேசுங்க, தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க. ஒருத்தர் அதை பத்தி வீடியோ பேசும்போது கமெண்ட்ல போயிட்டு நீ ஜால்ரா அடிக்கிறியா, ஊக்கு அடிக்கிறியா, இதெல்லாம் தப்பு. இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, இந்த தப்பு பண்ணுறாங்க, நான் தப்பே பண்ணுறதில்லன்னு நல்லா சொல்ல. ஆஸ் எ யூடியூபர் நானும் அவ்வளோதான். சில வீடியோவில் மிஸ்டேக்காக பேசுகிறேன். சில நேரத்தில் நானே ராங் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணலாம், ஏன் ப்ரீவியஸில் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆஸ் எ வீவர், ஆஸ் எ ஆடியன்ஸாக நீங்கள் நான் சொல்கிறதையே நம்பணும்னு அவசியம் இல்லை. 100 வாட்டி அரசி ஆராயுங்க. நான் யூடியூபர், நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ராக்கி விஜய் உண்மை, சத்தியமா, நல்லவன், நான் சொல்கிறத நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்னென்னு. அது ஆயிட்டு பிறகு நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்றதும் இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறதே 100% கரெக்டுன்னு ஐஎஸ்ஐ முத்திரை ஒன்றும் சொல்லலை. ஸோ தயவு செஞ்சு, நான் வந்து சின்ன யூடியூபர் தான், நான் ஒன்றும் ஓஹோ நல்லா இல்லை. ஒரு 582 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன். இப்போ தான் ஒரு 600 ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 20K வியூஸ், ஷார்ட்ஸ் வியூஸ் போய்க்குது, அவ்வளோதான். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லை. எதுக்கு நான் இதில் சொல்கிறேன்? இந்த ஃபீல்டில் வந்து இது என்னோட 4வது சேனல். அப்படின்னா 3 சேனல் மோஷன் போகிற அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறேன். ஓகேங்களா? மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிஸ்டேக் ஆனதுனால தான் அந்த 3 சேனலும் போச்சு. ஒரு சேனல் நானாக க்ளோஸ் பண்ணது, மிச்சம் 2 சேனல் என்னோட 101% மிஸ்டேக்னால தான் அது போச்சு. ஸோ தயவு செஞ்சு பொண்ணுங்க இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷன் ஆகிட்டுக்குது. நீங்கள் சொல்லலாம் டைலர் அக்கா, ஜிம் அக்கா, யோகா அக்கா, டிவோஷனல் அக்கா, எந்த அக்கா என்ன வேலை பண்ண நம்மளுக்கு என்ன? பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக்கு, பிடிக்கலையா ஸ்வைப்பு, அவ்வளோதான். எது பேசினாலும் தப்பு தான். பொண்ணுங்களை பற்றி எது பேசினாலும் தப்பு தான். நேற்று ஒரு செலிப்ரிட்டி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை படம் ஈவெண்ட்டுக்கோ போயிருந்தாங்க. ஒரு காலேஜ் இது கூட போயிருந்தாங்க. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸு நல்லா போடல. அதை அப்படியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் எப்படியே நான் போடும், அது என்ன இஷ்டம்னு சொன்னேன்னா யாரும் சொல்லக்கூட விரும்பல. ஏன்னா அந்த ஹீரோயின் எனக்கும் பிடிக்கும். ஆனால் இப்போ அவங்க பேசின செயல், இப்போ எதனா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபெமினிசம், இவன் வந்து பெண்களை குத்தம் சொல்கிறான். ஒரே சிம்பிளாக இது வந்து நம்ம மகேஷ் மைண்ட் வாய்ஸ் அவர் தான் சொல்லியிருப்பார். சிம்பிளாக 2 திருக்குறள் தான். உங்கள் கண்ணு தான் சரியில்லை, பெண்கள் போடுற ஆடைகள் நீங்கள் தப்பான பார்க்குறீங்க, தப்பான கண்ணோட 2 வரியில் முடிச்சிருவாங்க. ஸோ பொண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எதுக்கு ஃபேமஸ் ஆகுதுன்னு பச்சை எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு நானும் ரொம்ப நாளாக ரீல்ஸ் போடுறேன், ரொம்ப நாளாக வீடியோஸ் போடுறேன், ஒன்றுமே ஆகிறதில்ல. ஒன்றும் இல்லை, ஏங்க கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு அவங்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன், சல்யூட் அடிக்கிறேன். கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி மேக் பண்ணி முன்னேறவங்களும் இருக்கிறாங்க. நான் அதை பற்றி நான் இல்லைன்னு சொல்ல. சில பேர், நான் யாரும் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கே தெரியும். நம்ம நார்த் இந்தியாவிலே எத்தனையோ பேர் அந்த மாதிரி வாஷ் அவுட் ஆன வேலை பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி நான் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. சில பேர் ஒன்றும் இல்லைங்க, தொப்புள் தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ, ஓகேங்களா, ஒரு நெக்லஸ், ஒரு நெக் வந்து கொஞ்சம் அப்படியே டவுனில் இருக்கிற மாதிரி ஒரு துணி போட்டுக்கின்னு ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கின்னு ஆடிட்டாங்கன்னா பிச்சு அங்கே ஒருத்தன் கல்லை தூக்கி இருப்பான், மலையே சரிச்சிருப்பான், அவனுக்கு எதுவுமே மரியாதை இருக்காது. இந்த பக்கம் அவ்வளோதான். இன்னொன்று ட்ரோல்ஸு, மீம்ஸு, எது பண்ணாலும் அவ்வளோதான். நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஜிடி மால் பற்றி ஒரு இது பற்றி பேசியிருப்பேன். அப்புறமா அது யாரோ திருப்பூரில் வந்து இறந்துட்டாப்பான்னு பேசியிருப்பேன். அதுக்கெல்லாம் வியூஸே ஏறல. சும்மா ஒரு 4-5 நாளாக நான் ஒரு 2-3 சேனலில் வந்து பார்த்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு காப்பி அடிச்சு வீடியோ பண்ணுறேன். அந்த வீடியோக்கு 400 வியூஸு, 500 வியூஸு. அப்போ என்ன தெரியுமா தோணுச்சு, ஓகே நல்ல கண்டென்ட் யாரும் பார்க்கவே மாட்டாங்களா, ஒருத்தனை நான் திட்டுறது, ஒருத்தனை இது பண்ணுறது தானா? அதாயிட்டு பிறகும் நம்ம அஜித் ஃபேன் தற்கூரிசின்னு பேசியிருப்பேன். சேனலில் ஹையஸ்ட் வியூ அதுதாங்க.
சோஷியல் மீடியா ஸ்கேம் பற்றி பேசியிருப்பேன், அப்புறமா இன்டர்நெட் ஸ்கேம் பற்றி பேசியிருப்பேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஒருத்தனை நான் திட்டினேன், அது நியாயமாக நான் பேசினேன் இல்லைன்னு. ஆனால் ஒருத்தனை நான் ட்ரோல் பண்ணுறது, ஒருத்தனை தாக்குறது, அடிக்கிறது தான் கெட்ட விஷயம் தான் இங்கே போய் ஈஸியாக ரீச் ஆகுது ஒழியோ, ஒரு நல்ல விஷயம் ரீச் ஆகிறதில்ல. ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா கூட இப்போ எனக்கு என் தாட் ப்ராசஸில், என் ஐடியா தாட் ப்ராசஸில் என்ன சொன்னால், நான் கெட்டதாக ப்ரொஜெக்ட் பண்ணி நான் காட்டி அது ஒரு நல்ல மெசேஜாக கொண்டு போனால் தான் உண்டு. நான் பாசிட்டிவாக பேசினா இது ஒர்க் அவுட்டே ஆகாது சோஷியல் மீடியா. ஏன்னா நல்லவனுக்கு இங்கே காலமே இல்லை, நல்லது பேசுகிறவனுக்கு மதிப்பிலேயே அவன் பூம்பர்பா. இந்த வீடியோ கூட ஒரு நாய் பார்க்க போகிறதில்ல, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேங்களா? அது பார்த்தா ஒரு 100 இல்லை 50 வேணா நாளைக்கு இதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டுடுறேன். இவ்வளோ மூச்சு காற்று நான் பேசுகிறேன் இல்லையா, மூச்சு வாங்க வாங்க பேசுகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. ஸோ தயவு செஞ்சு நம்ம யூடியூபர் நமக்குள்ளே சண்டை போடுறதான். சண்டை யாரும் போடல. கமெண்ட் செக்ஷனில் அவங்க இவங்கன்றது அந்த பிரியாணி மேன் ஜெயிலுக்கு போகிறதாகட்டும், இர்ஃபான் வியூ பற்றி பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. அவங்கவுங்க தப்புக்கு அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. தயவு செஞ்சு நம்மளுக்குள்ளே சண்டை வேணாம். அப்புறமா யூடியூப் ஒரு பெரிய அப்டேட் எடுத்துன்னு வந்து விட்டுட்டு சூப்பர் ஸ்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே யூடியூப் சேனல், சில பேருக்கு யூடியூப் சேனல் தான் லைஃபேன்ற மாதிரி சில பேர் இருக்கிறீங்க. சில பேர் அதில் ஓன் பிஸ்னஸ் பண்ணி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செப்பரேட்டாக அதெல்லாம் ஒரு பக்கம் டிஜிட்டல், ஒரு பக்கம் பிசி. நம்ம நந்தா ப்ரோ A2D சேனல் ப்ரோ, அப்புறமா நம்ம இர்ஃபான் வியூ ப்ரோ, அப்புறமா நம்ம மதன் கௌரி அண்ணா ப்ரோ, இந்த மாதிரி நிறைய பெரிய யூடியூபர், நம்ம இன்னோவேஷன் ப்ளஸ் அண்ணா அவரெல்லாம் தளபதி சேனல் பற்றி எல்லாம் பேசுகிறாரு. நிறைய பேர் பிரியாணி மேன், நீங்கள் இன்னும் எத்தனை பேசினே போகலாம். நிறைய பேர் நிறைய இதில் பண்ணுறாங்க. சில பேர் அதை டிஜிட்டல் கண்டென்ட்டாக பண்ணுறாங்க. சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ், சில பேர் பிஸ்னஸ் கூட நடத்துகிறாங்க. நிறைய இருக்குது. நல்லதும் நடக்குது, நல்லது பண்ணுறாங்க. அந்த நோக்கம் போயிட்டு பின்னாச்சுன்னா இங்கே லேடிஸுன்னு வரும்போது இவன் ஜாலரா அடிக்கிறான்பா, சொம்பு தூக்குறான்பா, அதெல்லாம் வேணாம். அவங்களோட கருத்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஓகே, பார்த்தம்மா, பிடிச்சா லைக்கு, பிடிக்கலையா ஸ்வைப்பு, இல்லையா இல்லை இது சேஞ்ச் பண்ணிக்கப்பா, ஒரு கருத்து கமெண்ட்டில் விட்டு போயினே இருக்கணும். சும்மா அதே பூச்சின்னு தூங்கின்னு டைலர் அக்கா, ஜிம் அக்கா, இது டிவோஷனல் அக்கா, யோகா அக்கா, எந்தாடா சும்மா காண்டாவுது. அவங்க முயற்சியில் அவங்க எல்லாம் வளர்ந்தாங்க. ஏன்னா டைலரிங், எங்கள் அப்பா கூட டைலர் தான். அதை பற்றி நான் எதுவும் பேசலை. ஓகேங்களா? நான் எல்லாருமே பாடி எக்ஸ்போஸ் பண்ணி தான் பெரிய ஆளாக வந்துக்கிறாங்கன்னு நான் சொல்ல. கஷ்டப்பட்டு வந்துக்கிறாங்க. சில ப்ரொஃபஷ்னலுக்கு அந்த மாதிரி அவங்க ப்ளவுஸ் போட்டு காட்டுறது, அது ஃபிட் செக் பண்ணுறது அவங்க கரெக்ட். நான் அதை பற்றி நான் அதெல்லாம் சொல்லலை. அதை பார்க்குற விதத்தில், சில இடத்துல அதை பார்க்குற விதத்தில் தப்பாக இருக்கலாம். இல்லை அவங்களோட ஃபிசிக் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆம்பளை பசங்க ஓப்பனாக சொன்னால் காஜா வருது, இந்த மாதிரி கூட ஆகலாம். நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை. ஆனால் நம்ம நோக்கம் என்ன, பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறது, R&D பண்ணி நாசமுத்தை வாங்கி, செருப்படி வாங்கி, மொரத்தடி வாங்கி, கடைசியில் ஜெயிலுக்கெல்லாம் போகிற விஷயம் தேவையா? பாத்தியா? இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு கருத்தை சொன்னியா? அது பதில் நீங்கள் வேறு எப்படின்னா பண்ணுங்க, பொம்மைக்கு போட்டு விடுங்கன்றியா? அவங்க பிடிக்கலையா? அது அவங்க ப்ரொஃபஷ்னல், அவங்க இஷ்டம். ஓகேவா? எவ்வளவோ இருக்குதுடா டே உலகத்துல டே. நீ நல்லது பண்ண, ஏதோ ஒரு 2 3 நல்லது கூட பண்ணப்பா. அதெல்லாம் எவனும் ஏற்றுக்கல. இப்படிதான் ஒருத்தனை குறை சொல்லி டிடிஎஃப் ஜெயிலுக்கு தள்ளுறதுலேயே ஏகுறாங்க. அவன் தப்பு பண்ணுறான். நம்ம டிடிஎஃப் ப்ரோ தப்பு பண்ணலன்னு நான் சொல்ல, தப்பு பண்ணுறாரு. ஆனால் கார்னர் பண்ணிட்டா மட்டும் போதும் மக்கள் கூட அவ்வளோதான். கார்னர் பண்ணிட்டா போதும், அவனை வச்சு செஞ்சிடணும். ஒருத்தன் முன்னேறான், கஷ்டப்பட்டு முன்னேறான், ஓகே, கொஞ்சம் உஷாராக இருந்தால் ஓகே. ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக நம்ம நந்தா ப்ரோ, மதன் அண்ணா ப்ரோ, இவங்கள மாதிரி கொஞ்சம் நாலேஜபிள் இருந்தால் ஓகே. கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி இருந்தால் டிடிஎஃப், பிரியாணி மேன் மாதிரி தான் ஜெயிலுக்கு போயிடணும். தப்பு பண்ணாங்க, போனாங்க. இல்லை அவங்களுக்கு அது சரியாக R&D பண்ணாமல் போயிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம உஷாரில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆடியன்ஸாக இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பிடிச்சி இன்னும் ஜெயிலுக்கு போவாங்க, சொல்ல முடியாது. பிடிச்சி கூட நீங்கள் ரொம்பலாம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கூடாதீங்கப்பா. மக்கள் ஆடியன்ஸ் அதை தான் சொல்கிறேன். கமெண்ட் கண்ணு தெரியாது, நம்ம யாருக்கும் பின்னாடி இருக்கிறோம் கமெண்ட்டில் போடுறோம்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் பிடிச்சி அது பிடிச்சி இதை பிடிச்சி சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து போட்டாங்கன்னா பொக்குலன்னு பக்குன்னு இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. இன்னொன்று, ஆஸ் எ யூடியூபராக எந்த யூடியூபர் எது சொன்னாலும் கண் மூடிட்டு நம்பிடாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாருங்கள், R&D பண்ணுங்கள். அப்புறமா அதை நம்பலாமா வேணாவா, ஓகேவா இல்லையான்றதை பாருங்கள். இப்போ இன்னைக்கு நான் ஒரு 500 நாளைக்கு நான் இப்போ ஒரு பெரிய ஆளானுமே நான் சொன்ன உடனே நான் சொல்கிறதான் ரைட்டு நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு எவ்வளோ பெரிய ஆளாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் R&D பண்ணுங்கள், சண்டை போடாதீங்க. அப்கமிங் யூடியூபர் வரவங்களுக்கு இந்த யூடியூபே இது வானாப்பான்ற லெவலுக்கு யூடியூபர்ஸ், நான் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி
ஒரு இது பண்ணிடாதீங்க. அப்புறமா யூடியூப் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வந்துட்டு அது ஒரு அசிங்கமாக போயிடும். நெக்ஸ்ட்டு வேற ஒரு ஊருக்காரனோ இல்லை வேற லாங்குவேஜ் வேற இது வேற நாடு லாங்குவேஜ் கூட வேணாம் நாட்டுக்காரன்பா ஏய் இந்த இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் வேஸ்ட்டுப்பா நெக்ஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ இந்த தமிழ்காரன்லாம் வேஸ்ட்டுப்பா இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையில் நம்மள அவங்க சீ தூண்டுற லெவலுக்கு போகிறது வேணான்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அவங்கவுங்க வேலை அவங்க உங்கள் சேனலோட நோக்கம் என்ன இருக்குதோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஓவராக இன்டெப்த்தாக போனால் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, ஆர்என்டி பண்ணுறீங்களா, ப்ரூஃப் பண்ணுறீங்களா, கேப்பபிலிட்டிஸ் இருக்கா, உங்கள் மேலே எதுனா அவங்க ஒஃபென்ஸ் இது பண்ணால் உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கா, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு காம்பன்சேஷன்ஸ் கட்டுறதுக்கு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லா திறமை இருக்கா போங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். வந்தியா, சாப்பிட்டியா, வேலைக்கு போனியா, தூங்கி நிற்கணும் பொழப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கும் ரொம்ப வருத்தமாகுது. அவர் ஜெயிலுக்கு அவர் தப்பாக பேசினார். நான் நிறைய பக்கம் ஒருத்தன் ஒன்று சொல்கிறேன். ஆனால் நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், தப்போ ரைட்டோ நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் இல்லை. யூடியூபராக இருக்கிற நீங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசனை பண்ணி பேசுங்க, ஆர்என்டி பண்ணிட்டு பேசுங்க. அப்படி இல்லைன்னா சுனாம் தடவிடுவாங்க. தப்பு பண்ணால் கண்டிப்பாக சுனாம் தான். தப்பு பண்ணலையா, ஜெயிச்சிட்டியா, ஓகே. எப்பவுமே நம்ம ஜெயிச்சுனே இருப்போன்றது கனவு தான். ஓகேவா? அவன் தான் நம்ம தளபதி சொல்லணும், வாழ்க்கை ஒரு வட்டண்டா, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ கூடிய சீக்கிரத்திலே புரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி தான். ஆனால் அது படத்தில் ஓகே, ரியல் லைஃப்பில் இருக்கும்போது அதை தாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கணும் நம்மக்கிட்ட. அதை தாங்கி மீண்டு வந்து ஜெயிக்கணுன்றதுக்கு பார்த்தீங்களா, வென்று வரணுன்றது ரொம்ப கஷ்டம் லைஃப்பில். ரொம்ப அடிபட்டுக்கிறேன் நானும் பர்சனல் லைஃப்ல எல்லாம். இந்த யூடியூப்லேயே பாருங்கள் 4வது சேனல் நான் இவ்வளோ யோசனை பண்ணி இதெல்லாம் பேசணும். சில நேரத்தில் கோவது நானும் பேசுகிறேன். ஆனால் அது நியாயமாக இருந்தால் தான் ஜனங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, யூடியூப் அக்செப்ட் பண்ணிக்கும், பார்க்குற வியூவர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன் நீங்களே ஆகட்டும், ஆஸ் ஆடியன்ஸ், ஆஸ் என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட நண்பிகள் ஆகட்டும், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன் எங்கள் அப்பா அம்மா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா சில ரைட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி பேசாத, அன்வான்டாக ரெக்கடாக பேசுவாத, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாத, அவங்களே எனக்கு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃப் எல்லாருமே சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக பேசுங்க. எது பண்ணாலும் தப்புன்றது சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, அதை பற்றி நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஆனால் நம்ம சேஃப்டியாக நம்ம பார்த்து பேசுகிறது நம்மளோட கடமை. ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலி இருக்குது, நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது. ஃபேமிலி குடும்பம் எல்லாம் ஒன்று தான், சாரி, எல்லாமே இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராக்கி விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், குட் நைட், டேக் கேர்.